வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். இந்தியா வருகிறார் பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப். இலங்கை அதிபர் ராஜபக்சேவின் வருகையும் உறுதி. களை கட்டியது நரேந்திர மோடி பதவியேற்பு விழா. மத்திய அமைச்சரவை அமைப்பதில் நரேந்திர மோடி தீவிரம். பாரதிய ஜனதாவின் புதிய தலைவராக தேர்வாகிறார் நட்டா. மதுரை நகைக்கடையில் துப்பாக்கி முனையில் கொள்ளை. போலீசின் அதிரடியால் 3 வடமாநிலத்தவர் கைது. விரிவான செய்திகள். இந்திய பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்கும் விழாவில் பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் பங்கேற்பார் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மே 26ஆம் தேதி ஜனாதிபதி மாளிகையில் பிரதமராக மோடி பதவியேற்கும் விழாவில் பங்கேற்க அண்டை நாடுகளின் தலைவர்களுக்கு அழைப்பு விடப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் பங்கேற்பாரா மாட்டாரா என்று கடந்த 2 நாட்களாக நீடித்து வந்த சஸ்பென்ஸுக்கு சனிக்கிழமையன்று முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. மோடி பதவியேற்பு விழாவில் நவாஸ் ஷெரீப் பங்கேற்பார் என்றும் நவாஸுடன் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் சர்தார் அசீஸும் டெல்லி வருவார் என்றும் பாகிஸ்தான் பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. ஒரு நாள் பயணமாக டெல்லி வரும் நவாஸ் ஷெரீப் பதவியேற்பு விழாவுக்கு பிறகு ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி மற்றும் மோடியை சந்தித்து பேச திட்டமிட்டுள்ளதாகவும் இஸ்லாமாபாத் தகவல்கள் கூறுகின்றன. 1947ஆம் ஆண்டுக்கு பிறகு காஷ்மீருக்காக இந்தியாவும் பாகிஸ்தானும் 3 முறை போர் புரிந்துள்ளதால் இரு நாடுகளிடையே இணக்கமற்ற உறவே நீடிக்கிறது. 2008ஆம் ஆண்டில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் மும்பையில் தாக்குதல் நடத்திய பிறகு இரு நாடுகளின் உறவு மிகவும் மோசமானது. மோடியும் கூட தனது பிரச்சாரத்தின் போது எல்லையில் பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் அரங்கேற்றுவதாக கடுமையான குற்றச்சாட்டுகளை கூறினார். பிரதமராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு மோடியின் நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டது. அண்டை நாடுகளுடன் சுமூக உறவை பேணும் வகையில் சார்க் தலைவர்களுக்கு பதவியேற்பு விழாவுக்கு அழைப்பும் விடுத்தார். இப்போது மோடி பதவியேற்பு விழாவில் பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் பங்கேற்க முடிவு செய்திருப்பதன் மூலம் இரு நாடுகளிடையேயான உறவில் முன்னேற்றம் ஏற்படும் என்று கருதப்படுகிறது. இதனிடையே தமிழக அரசியல் கட்சிகளின் கடும் எதிர்ப்பையும் பொருட்படுத்தாமல் மோடி பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்காக இலங்கை அதிபர் ராஜபக்சே ஒரு நாள் முன்கூட்டியே ஞாயிறன்று டெல்லிக்கு வருகிறார். இதை கண்டிக்கும் விதமாக பாரதிய ஜனதா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மதிமுக டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்தும் என்று அக்கட்சி பொதுச் செயலாளர் வைகோ சனிக்கிழமையன்று அறிக்கை வாயிலாக அறிவித்துள்ளார். மத்திய அமைச்சரவையில் ராஜ்நாத் சிங்குக்கு உள்துறை அமைச்சகம் அளிக்கப்பட உள்ளதால் பாரதிய ஜனதா கட்சிக்கு புதிய தலைவராக ஜே.பி. நட்டா அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய நாட்டின் 15வது பிரதமராக பதவியேற்க உள்ள நரேந்திர மோடி டெல்லியில் குஜராத் பவனில் தங்கி அமைச்சரவை குறித்து தீவிரமாக ஆலோசித்து வருகிறார். சனிக்கிழமையன்று மோடியை கட்சியின் முன்னாள் தலைவர் வெங்கையா நாயுடு, மூத்த தலைவர் உமா பாரதி ஆகியோர் சந்தித்து பேசினர். மோடியின் அமைச்சரவையில் ராஜ்நாத் சிங்குக்கு உள்துறை அமைச்சகம் அளிக்கப்படும் என்று நம்பகமான தகவல்கள் கூறுகின்றன. அதனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு புதிய தலைவராக தற்போதைய பொதுச் செயலாளர் ஜே.பி. நட்டா அறிவிக்கப்படலாம் என்று டெல்லி வட்டாரங்கள் கூறுகின்றன. இதை உறுதிப்படுத்தும் விதமாக மோடிக்கு மிகவும் நெருக்கமான அமித் ஷாவுடன் ஜே.பி. நட்டா மோடியை சனியன்று சந்தித்து ஆலோசனை நடத்தியுள்ளனர். பிரதமருக்கு அடுத்து மிகவும் முக்கிய பதவியாக கருதப்படும் நிதியமைச்சர் பதவிக்கு அருண் ஷோரி, அருண் ஜேட்லி, சுப்பிரமணிய சுவாமி ஆகியோரது பெயர்கள் அடிபடுகின்றன. அதே நேரத்தில் ஜேட்லிக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் பொறுப்பு வழங்கப்படலாம் என்றும் பாரதிய ஜனதா வட்டாரங்கள் கூறுகின்றன. சுஷ்மா ஸ்வராஜுக்கு ராணுவம் அல்லது மனிதவள மேம்பாட்டுத்துறை ஒதுக்கப்பட உள்ளது. முக்கிய 4 துறைகளான நிதி, உள்துறை, ராணுவம், வெளியுறவு ஆகியவற்றில் ஏதாவது ஒன்று தனக்கு வேண்டும் என்று சுஷ்மா வலியுறுத்தி வருகிறார். பாரதிய ஜனதாவின் முன்னாள் தலைவர்களான வெங்கையா நாயுடுக்கு ரயில்வே அமைச்சர் பதவியும் நிதின் கட்காரிக்கு ஊரக வளர்ச்சித் துறையும் ஒதுக்கப்பட உள்ளது. முஸ்லிம்களுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையில் கட்சியின் துணைத் தலைவர் முக்தார் அப்பாஸ் நக்வி, செய்தி தொடர்பாளர் ஷானவாஸ் ஹுசைன் ஆகியோருக்கும் அமைச்சர் பதவி வழங்க மோடி முடிவு செய்துள்ளார். உத்தவ் தாக்கரேயின் சிவசேனா, சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம், ராம்விலாஸ் பஸ்வானின் லோக் ஜன்சக்தி உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுக்கும் அமைச்சரவையில் இடமளிக்க மோடி முடிவு செய்துள்ளார். இதனிடையே இன்னொரு கூட்டணி கட்சியான இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவர் ராம்தாஸ் அதவாலேவும் மோடியை சந்தித்து பேசினார். பாரதிய ஜனதாவின் நம்பகமான கூட்டணி கட்சியான அகாலி தளம் அமைச்சரவையில் பங்கேற்கப் போவதில்லை என்று அறிவித்துள்ளது. மதுரையில் துப்பாக்கி முனையில் நகைக்கடை ஊழியரை கட்டி போட்டு நகைகள் மற்றும் பணத்தை கொள்ளையடித்துச் சென்ற சம்பவம் பொதுமக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக 3 வடமாநிலத்தவர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
மதுரை தெற்காவணி மூலவீதி பகுதியில் 100க்கும் மேற்பட்ட நகைக்கடைகள் இயங்கி வருகின்றன. இப்பகுதியில் ஹரி வாசுதேவன் என்பவர் நகைக்கடை நடத்தி வருகிறார். வழக்கம் போல் கடை ஊழியர் சக்திவேல் சனிக்கிழமையன்று காலை கடையை திறந்து சுத்தம் செய்தார். அப்போது அங்கு வந்த வட மாநிலத்தவர்கள் 3 பேர் நகை வாங்க வந்ததாக சக்திவேலிடம் கூறியுள்ளனர். ஆனால் கடை உரிமையாளர் வந்ததும் நகையை வாங்கிச் செல்லுமாறு சக்திவேல் தெரிவித்தார். இந்நிலையில் மர்ம நபர்கள் 3 பேரும் திடீரென்று கடையின் கதவை அடைத்து சக்திவேலை கட்டி போட்டு அங்கிருந்த 20 சவரன் நகை மற்றும் 30,000 பணத்தை கொள்ளையடித்தனர். அப்போது பணிக்கு வந்த மற்றொரு ஊழியர் ஜோதிமணி கடையின் கதவை திறந்த போது உள்ளே வட மாநிலத்தவர்கள் 3 பேர் கையில் துப்பாக்கியுடன் நிற்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். அவர்களை பிடிக்க முயன்ற ஜோதிமணியை துப்பாக்கி மற்றும் கத்தி காட்டி மிரட்டி 3 பேரும் தப்பினர். இவங்க 3 பேர் நெக்லஸ் வாங்குற மாதிரி உள்ள புகுந்திருக்கிறாங்க. போய் விவரம் கேட்டிருக்காங்க. அவன் வந்து 11 மணிக்கு மேலே வாங்கன்னு சொல்லியிருக்கான். 11 மணிக்கு மேலே வர்றதுக்குள்ள 11 மணின்னு அவங்க சுதாரிச்சுக்கிட்டு சட்டரை கீழே இறக்கிட்டு அவனை கட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. கட்டி போட்டுட்டு கடையில் உள்ள கல்லால் உள்ள பொருள்கள் எல்லாம் அள்ளிட்டாங்க. அந்த நேரம் நான் உள்ளே வர்றேன். சிறந்த கடை பூட்டி இருக்கு, சற்று கீழே இறங்கியிருக்கேன்னு நான் தூக்குறேன். அவங்க என்ன அடிக்க வர்றாங்க. அடிக்க வந்தவன இறங்கி ஒருத்தன் ஓடி போயிட்டேன். 2 வேளை நான் மல்லு கட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் துப்பாக்கியை காமிச்சேன். காமிச்ச உடனே நான் பயந்தேன். இன்னொருத்தன் என்னைய கீழே தள்ளி விட்டுட்டு அவனு கீழே இறங்குறேன். நான் வெளியில உள்ள ஆளுகளை கூப்பிடுறதுக்குள்ள 2 பேரும் தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க. இதான் நடந்தது. இச்சம்பவம் குறித்து கடை உரிமையாளர் ஹரி வாசுதேவன் அளித்த புகாரை தொடர்ந்து போலீசார் விரைந்து வந்து சோதனை நடத்தினர். கொள்ளை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பியோடிய கொல்கத்தாவைச் சேர்ந்த கொள்ளையர் சைதாப், கிஷான், ஜெய்சதா ஆகிய 3வரையும் கைது செய்தனர். பட்ட பகலில் துப்பாக்கி காட்டி மிரட்டி வட மாநிலத்தவர்கள் நகைகளை கொள்ளையடித்துச் சென்ற சம்பவம் நகைக்கடை பஜார் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. லோக்சபா தேர்தலில் படுதோல்வியை சந்தித்த ஆம் ஆத்மி கட்சியில் எதிர்ப்பு குரல்கள் கிளம்பியுள்ளன. கட்சி தலைமையின் செயல்பாட்டுக்கு அதிருப்தி தெரிவித்து நிறுவன தலைவர்களில் ஒருவரான சாஷியா இல்மி மற்றும் ஜிஆர் கோபிநாத் ஆகிய இருவரும் கட்சியிலிருந்து விலகியுள்ளனர். பாரதிய ஜனதா மூத்த தலைவர் நிதின் கட்காரி தொடர்ந்த அவதூறு வழக்கில் பிணைத் தொகையை செலுத்த மறுத்ததற்காக ஆம் ஆத்மி கட்சி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவரது நீதிமன்ற காவல் ஜூன் 6ஆம் தேதி வரையில் நீட்டிக்கப்பட்ட நிலையில் சிறையில் இருந்தபடி தொண்டர்களுக்கு கெஜ்ரிவால் தன்னிலை விளக்க கடிதம் எழுதியுள்ளார். நிதின் கட்காரியின் ஊழலை வெளிப்படுத்திய தான் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாகவும் அதே நேரத்தில் கட்காரி சுதந்திரமாக வெளியில் சுற்றித் திரிவதாகவும் அந்த கடிதத்தில் கெஜ்ரிவால் குறிப்பிட்டுள்ளார். கெஜ்ரிவாலின் கடிதத்தை டெல்லியில் வீடு வீடாக கொண்டு சென்று பிரச்சாரத்தில் ஈடுபடுவது என்று ஆம் ஆத்மி கட்சியின் மூத்த தலைவர்கள் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்ட நிலையில் கட்சியில் எதிர்ப்பு குரல்கள் வலுத்துள்ளன. 2012ஆம் ஆண்டில் ஆம் ஆத்மி கட்சி உருவாக்கப்பட்ட போது கெஜ்ரிவாலுடன் இணைந்து செயல்பட்ட ஷாசியா இல்மி சனிக்கிழமையன்று திடீரென கட்சியிலிருந்து விலகியுள்ளார். தலைமையின் செயல்பாடு மீதான அதிருப்தியால் கட்சியிலிருந்து விலகுவதாகவும் சுயராஜ்யத்தை வலியுறுத்தும் கட்சியில் உட்கட்சி ஜனநாயகம் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். After much thought and deliberation, I have decided to give up my membership of the Aam Aadmi Party and resign from all positions of the party. This is indeed a difficult decision for me. இந்நிலையில் முன்னாள் ராணுவ அதிகாரியும் ஏர்டகான் விமான சேவை நிறுவன தலைவருமான மற்றொரு மூத்த தலைவரான ஜிஆர் கோபிநாத்தும் கட்சியிலிருந்து விலகியுள்ளார். இருவரது ராஜினாமாவை தொடர்ந்து காசியாபாத்தில் மூத்த தலைவர் வக்கீல் பிரசாந்த் பூஷன் வீட்டில் ஆம் ஆத்மி நிர்வாகிகள் அவசரமாக கூடி ஆலோசித்தனர். யோகேந்திர யாதவ், மனிஷ் சிசோடியா, குமார் விஸ்வாஸ், கோபால் ராய், அசுதோஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மெட்ரோ ரயில் திட்ட பணிக்காக சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு முன்பு கையகப்படுத்தப்பட்ட விடுதி கட்டடம் இடிக்கும் பணி மும்முரமாக நடந்து வருகிறது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் எதிரே சுரங்க ரயில் நிலையம் அமைகிறது. இதற்காக அரசுக்கு சொந்தமான இடத்தில் இருந்த தனியார் விடுதிகளை மெட்ரோ ரயில் நிர்வாகம் கையகப்படுத்தியது. கடந்த ஏப்ரல் 11ஆம் தேதி சென்னை மாவட்ட நிர்வாகத்தினர் அந்த இடத்தை கையகப்படுத்தி மெட்ரோ ரயில் நிர்வாகத்தினரிடம் ஒப்படைத்தனர். மொத்தம் 5000 சதுர அடி இடம் கையகப்படுத்தப்பட்டு ஹோட்டல்களுக்கு சீல் வைக்கப்பட்ட பின் தற்போது இடிப்பு பணி நடந்து வருகிறது. மெட்ரோ நிர்வாகத்துக்கு விரிவாக்கத்துக்காக இந்த கட்டிடங்கள் இடிக்கப்பட்டுள்ளது. ஹோட்டல் ஹவுரா ஹோட்டல் சென்ட்ரல் இது சுப்ரீம் கோர்ட் பரிந்துரைப்படி இரவு பகலாக நடந்து கொண்டிருக்கிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு இடிப்பு வேலைகளில் ஊழியர்கள் தீவிரம் காட்டி வருகின்றனர். இதைத் தொடர்ந்து சென்னையில் மெட்ரோ ரயில் பணிகள் தீவிரமடைந்துள்ளன. மதுரையில் தினமலர் நடத்திய உங்களால் முடியும் நிகழ்ச்சியில் மாணவர்கள், பெற்றோர் ஆர்வமுடன் பங்கேற்றனர்.
மதுரையில் தினமலர் நாளிதழ் சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சார்பில் பொறியியலுக்கு விண்ணப்பித்த மாணவர்களுக்கான ஆலோசனை வழங்கும் உங்களால் முடியும் நிகழ்ச்சி லட்சுமி சுந்தர மஹாலில் நடந்தது. சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி தலைவர் பி. ஸ்ரீராம், ராமநாதபுரம் செய்யத் அம்மாள் பொறியியல் கல்லூரி தலைவர் சின்னதுரை அப்துல்லா, அண்ணா பல்கலைக்கழக மாணவர் சேர்க்கை செயலாளர் ரைமண்ட் உத்தரியராஜ், கல்வி ஆலோசகர் ஜெயபிரகாஷ் காந்தி ஆகியோர் குத்து விளக்கேற்றி விழாவை துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் எதிர்கால வாய்ப்பு குறித்தும் கல்லூரியில் எந்த பாடத்தை தேர்வு செய்வது, கல்லூரிகள் தேர்வு ஆகியவை குறித்து மாணவர்களுக்கு கல்வியாளர்கள் ஆலோசனை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் உயர்கல்வி குறித்த சந்தேகங்களை மாணவ மாணவிகள் கேட்டு தெரிந்து கொண்டனர். இங்க தினமலர் ப்ரோக்ராமுக்கு வந்திருந்தேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. நான் என்ன கோர்ஸ் எடுக்கிறது நிச்சயம் இல்லாம வந்தேன். ஆனா இப்ப என்ன கோர்ஸ் எடுக்கிறதுன்னு ஜேபி சார் சிவில் சொன்னாரு. நான் சிவிலுக்கு ட்ரை பண்ண போறேன். மதுரை மட்டுமின்றி சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்தவர்களும் உங்களால் முடியும் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு கலந்தாய்வு வழிகாட்டி புத்தகம் இலவசமாகவும், சிறந்த கேள்வி எழுப்பிய மாணவர்களுக்கு பென்டிரைவ் பரிசாகவும் வழங்கப்பட்டன. 10ஆம் வகுப்பு தேர்வில் கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் குழந்தை தொழிலாளர் சிறப்பு பள்ளி மாணவர்கள் அதிக மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர். கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் உள்ள தமிழக அரசின் குழந்தை தொழிலாளர் சிறப்பு பள்ளியில் மாணவ மாணவிகள் பலர் கல்வி பயின்று வருகின்றனர். கடந்த மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் நடந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 19 குழந்தை தொழிலாளர் மாணவர்கள் எழுதினர். 10ஆம் வகுப்பு தேர்வுக்கான முடிவுகள் வெள்ளிக்கிழமையன்று வெளியிடப்பட்டது. இதில் 16 மாணவர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். இதில் ராதாமணி என்ற மாணவி 404 மதிப்பெண்களும், சதீஷ்குமார் 388 மதிப்பெண்களும் பெற்று சாதனை படைத்துள்ளனர். முதல்ல விவசாய கூலி வேலை பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஸ்கூல் எனக்கு படிக்க வச்சாங்க. 404 மார்க் எடுத்துக்கிறேன் 10th. என்னோட எய்ம் டாக்டர் ஆகணும். இந்த மாணவர்கள் உயர்கல்வியை தொடர அரசு சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தேசிய குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு திட்ட இயக்குநர் விஜயகுமார் கூறினார். மாநில அரசினுடைய உதவியோடு இவர்கள் தொடர்ந்து கல்வி பெறுவதை உறுதி செய்யவும், மாநில அரசினுடைய உதவியோடு இவர்கள் மேற்படிப்பு வரை பயிலுவதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகத்தின் உதவியோடு நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம். வறுமையின் பிடியில் இருந்தாலும் கல்வியை தம் வசப்படுத்திய இந்த குழந்தை தொழிலாளர் மாணவர்கள் பாராட்டுக்குரியவர்கள். கொடைக்கானல் வனப்பகுதியில் புலியை வேட்டையாடி கொன்ற 2 பேரை வனத்துறையினர் கைது செய்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கூக்கால் வனப்பகுதியில் ஏராளமான அரிய வகை வன உயிரினங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதியில் மர்ம நபர்கள் வன விலங்குகளை வேட்டையாடி வருவதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து கோவையில் குணசுந்தரம் மற்றும் கல்யாண சுந்தரம் ஆகிய இருவரை பிடித்து வனத்துறையினர் விசாரணை நடத்தினர். விசாரணையில் இருவரும் கூக்கால் வனப்பகுதியில் விஷம் வைத்து புலி ஒன்றை வேட்டையாடி கொன்று அதனுடைய தோல் மற்றும் பற்களை எடுத்துவிட்டு எலும்புகளை புதைத்தது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து இருவரையும் கைது செய்த வனத்துறையினர் புதைக்கப்பட்ட புலியின் எலும்புகளை தோண்டி எடுத்தனர். தேசிய விலங்கான புலியை வேட்டையாடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வனத்துறை அதிகாரிகள் எச்சரித்தனர். இச்சம்பவம் குறித்து கல்யாண சுந்தரம், குணசுந்தரம் ஆகிய இருவரிடமும் தொடர்ந்து விசாரணை நடந்து வருகிறது. தங்கத்தின் விலையில் சனிக்கிழமை அன்று ஒரு சவரனுக்கு 24 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 21,160 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,645 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 20 காசுகள் அதிகரித்து 44 ரூபாய்க்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 41,085 ரூபாயாக இருந்தது. கடந்த 10 ஆண்டு காலத்தில் இல்லாத அளவுக்கு 110 டிகிரியை கோடை வெயில் தொட்டுள்ளதால் பொதுமக்கள் கடுமையாக அவதிப்பட்டு வருகின்றனர். தமிழகத்தில் கடந்த மே 4ஆம் தேதி அக்னி எனப்படும் கத்திரி வெயில் துவங்கியது. ஆரம்பத்தில் ஒரு சில நாட்கள் வானிலை மாற்றம் ஏற்பட்டு தமிழகம் முழுவதும் பரவலாக மிதமான மற்றும் மிக கனமழை பொழிந்தது. இதனால் அக்னி என்ற போதும் வெயிலின் தாக்கமின்றி பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். ஆனால் அக்னி துவங்கிய சில நாட்களுக்கு பிறகு வெயில் வாட்டி வதைக்க துவங்கியது. வேலூர், திருச்சி, தர்மபுரி, சேலம், மதுரை என்ற பல்வேறு நகரங்களில் சர்வசாதாரணமாக வெயில் செஞ்சுரி அடித்தது. வேலூரில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி 110 வரை சென்றது. கோடை வாசஸ்தலமான கொடைக்கானலில் 70 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் இருந்தது என்றால் பொதுமக்களின் நிலை திண்டாட்டமாகிவிட்டது. வெயிலின் கொடுமை, அதனால் வரும் நோய்கள் மற்றும் அதற்கான மருத்துவம் குறித்து மருத்துவ கல்லூரி இயக்குநரக இயக்குநர் டாக்டர் கீதா லட்சுமி விளக்கம் தெரிவித்தார். 42 டிகிரி 43 டிகிரிக்கு அளவுக்கு வரும்போது வெளியே ஹீட் ஆகும்போது உடம்பும் ஹீட் ஆகி டீஹைட்ரேஷன் ஆகும். அந்த ஹீட் ஆன உடனே
டீஹைட்ரேஷன், அதாவது இந்த ஹையர் சென்டர் மூளையில் இருக்கும் டெம்பரேச்சர் சென்டர் எல்லாம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு உடம்பு டீஹைட்ரேஷன் அண்ட் ஒரு நிலைமைக்கு வரும்போது நாம் கொஞ்சம் வெயிலில் போகாமல் இருக்கிறது நல்லது. முக்கியமாக காலை 11 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் வெயிலில் போகாமல் இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 8 லிட்டர் தண்ணி அந்த சாப்பிட்றது நல்லது. ரொம்ப கோல்டாகவும் இல்லை ரொம்ப நாள் பழத்தை கட் பண்ணி வச்சு ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றது நம்ம தவிர்க்கணுங்க. இதனால நம்ம இந்த அலர்ஜி இல்லாமல் தொண்டை புண்ணாகாது. தொண்டை புண்ணு நம்ம என்ன நினச்சிப்போம், இன்ஃபெக்ஷன், காஃபு, இருமல்லாம் அந்த அலர்ஜினால வரக்கூடியவை. சென்னை போன்ற பெருநகரங்களிலும் பாட்டிலில் அடைக்கப்பட்ட ரசாயனம் கலந்த குளிர்பானங்களை பொதுமக்கள் தவிர்த்து வருகின்றனர். நுங்கு, தர்பூசணி, முலாம் பழம், கிர்னி பழம் மற்றும் பல்வேறு வகையான பழங்களை தேடி தேடி சாப்பிட்டு வருகின்றனர். வெயில் ரொம்ப ஓவராக தான் இருக்குது. ஆனால் வெயிலுக்கு நான் இப்போ ஏதாவது கடையில் இறங்கி வேறு ஏதாவது ஒரு வெளிநாட்டு பானத்தை வாங்கி குடிச்சிருக்கலாம். பட் அதில் இருக்கிறத விட இதில் இருக்கிற டேஸ்ட்டு, இதில் இருக்கிற குளிர்ச்சி, இயற்கையான இதில் இருக்கிறது நேச்சுரல் தான். ஸோ அதனால தான் நான் விரும்பி சாப்பிட்றேன். விலையும் கம்மி, உடம்புக்கும் நல்லது. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இதெல்லாம். இது மாதிரி எதை வேணாலும் சொல்லலாம். ஒரு நீர்மோர் குடிக்கலாம், ஒரு இளநீர் குடிக்கலாம், அந்த மாதிரி எந்த பானம் வேணாலும் குடிக்கலாம். அக்னி வெயில் 28ஆம் தேதி நிறைவடைய உள்ள நிலையில் அடுத்து வரும் பருவமழை யாரையும் ஏமாற்றாமல் பெய்தால்தான் கோடை வெயிலின் கொடூர தாக்குதலிலிருந்து பொதுமக்கள் தப்பிக்க முடியும். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.